ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுட சுட ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை மாவோடு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கோஸ் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 கையளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிடும்போது கோஸ் சேர்த்துருக்கிறது தெரியும். நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கோஸ் ஆட் பண்ணியிருக்கிறதே தெரியாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே சூடான எண்ணெயை கூட நீங்கள் 2-3 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். வெங்காயம் கோஸ் ரெண்டுத்துலையுமே ஈரப்பதம் இருக்கும், கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். மாவை ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மாவை அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போண்டா செய்ய போகிறேன். உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. 1/2 அன் ஹவரில் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அந்த கோஸ்லலாம் தண்ணி விடும். அப்போ இன்னும் கொஞ்சம் மாவு லைட்டாக இலக்கமாகும். அப்போ போண்டாவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. உருண்டை பண்ணி போடுறதுக்கு மாவு நல்லா ஊற வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். மாவு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் உருண்டையாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து நீங்கள் சின்ன உருண்டைகளாவோ இல்லை பெரிய பெரிய உருண்டைகளாவோ போட்டுக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலரும் மாறி இருக்கும், நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரும் கொஞ்சம் மாறி இருக்குது, போண்டாவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். இது போல் வடிகரண்டியெல்லாம் எடுத்துக்கலாம், இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சிரும். அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். சுட சுட இது போல் ப்ளைனாக நீங்கள் போண்டா செஞ்சு கொடுக்காம கூட கொஞ்சம் கோஸும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் கோஸ் போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.